வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் செய்வகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, வாழ்க்கை எப்பொழுது முன்னேற்றம் காணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, என் ஆலயம் வந்து தரிசனம் செய். என்னை பார்க்கும் இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அதற்கு பிறகு எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். என் தங்கமே, நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ சூதானமாக இருந்து நன்றாக பிழைத்து அவர்கள் முன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ தனித்து நிற்பதனால் வீழ்ந்து விடுவாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அற்ப மனிதர்களுக்காகவே நீ நன்றாக வாழ வேண்டும். நீ தனித்து இல்லை. உன் முருகன் சிங்கார வேலன் உனக்கு அனைத்துமாக இருக்கின்றேன் என்று என்னை சூழ்ச்சி செய்து கவிழ்த்து விடலாம் என்று பார்க்கின்றார்கள். ஆகையால் ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் என் நாமம் உச்சரித்து கொண்டே இரு. உன்னை மறந்து நீ வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் எனது பார்வை உன்மேல் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் காப்பேன். தைரியமாக இரு. உனக்காக இந்த சிங்காரவேலன் இருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை சற்று கேள். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் உனக்காக அவர்களிடம் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே நீ எதற்கும் கவலையின்றி வாழ வேண்டும். உன் பயணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. அசைக்கவும் விட மாட்டேன். என் தங்கமே, காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊறப்போட்டால் அதன் எடை கூடுகிறது. அதுபோல் சாதாரண விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றும். உன் மனதால் நீ எதை நினைக்கின்றாயோ அதுதான் உனக்கு நடக்கிறது. நேர்மறையாக எதை நீ நினைத்தாலும் அதை அடைந்து விடலாம். உனக்கு துணையாக முருகன் நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் நீ குழப்பமாக இருக்கின்றாய்? உன் யோசனையாக நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம். உன் மனதில் நேர்மறை எண்ணத்துடன் இருந்து என்னிடம் உத்தரவு கேட்டு எதையும் செய். அதை உடனே தருகின்றேன். உனக்கு வரும் பிரச்சனைகளை உனக்கு சாதகமாக மாற்றித்தர இந்த சிங்காரவேலன் இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த முருகனை நம்பியதால் உன் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை பார்த்து மெய் சிலிர்க்கின்றேன். உன் பயணம் ஒரு பயங்கரமான பயணம் என தெரிந்தும் என்னுடைய கரம் பற்றி துணிவு உனக்கு அதிகம் இருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உன் பிரச்சனைகளில் என்னை மறந்துவிட்டாய். ஆனால் நீ என்னை மறந்துவிட்டாய் என்று நான் உன் கரம் பற்றாமல் இல்லை. உன் பயணத்தை தொடர்ந்து பயணிக்க இந்த சிங்காரவேலனின் அருளும் கரமும் எப்போதும் உனக்கு உண்டு. ஆகையால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் ஓம் முருகா என்ற நாமம் சொல்லி களைப்பு மாறாமல் பயணிக்க வேண்டும். உனக்கு களைப்பு இல்லாமல் பயணத்தை தொடர்வதற்கு உனக்குள் இருந்து உன் சிந்தனையாக நான் வருகின்றேன். உனக்குள் இருந்து உன் இரத்த ஓட்டமாக நான் வருகின்றேன். உன்னை ஆட்கொண்டு உன்னை வழி நடத்துகிறேன். என் தங்கமே, இந்த முருகனை தஞ்சம் என்று வந்ததற்காக உன்னை தரணி கட்டி ஆள வைக்க வேண்டும் என்பது உனது புண்ணிய கணக்கு. அதற்காகத்தான் பிழை ஏதும் செய்யாமலேயே நீ துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த துன்பங்களில் நீ உழன்று மனம் தளராமல் இருப்பதற்காகத்தான் உன்னை ஆசுவாசப்படுத்தி சில நேரங்களில் அழைத்து வருகின்றேன். ஆனால் நீயோ துன்பம் துன்பம் என்று கதறுகிறாய். என் தங்கமே, உன்னை உயர்த்தி காட்ட இந்த சிங்காரவேலன் இருக்கின்றேன்.
நீ இந்த துன்பங்களை கூடிய விரைவில் கடந்து வர இந்த சிங்காரவேலன் உனக்கு துணை இருக்கின்றேன். என் தங்கமே, நேரத்தை நம்பு. எல்லாவற்றிற்கும் நேரத்தை நம்பு. இப்போது நீ விரும்பிய ஒன்று நடக்கவில்லை என்பதால் அது நடக்காது என்று அர்த்தமல்ல. உன்னை ஆச்சரியப்படுத்தும் எண்ணம் இல்லாமல் நான் உன்னை காத்திருக்க வைக்கின்றேன். பொறுமையாக இரு. உனக்கான நேரம் வரும் பொழுது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் கண்ட கனவுகள் நாளை நனவாகும் என. என் தங்கம், என் அருளால் நீ உறங்கும்போது கூட என் அருள் உன்னை பாதுகாக்கும். துன்பங்கள் இருள் போல வரலாம், ஆனால் என் அருள் உன் வாழ்வில் நிழலாக இருக்கும். நாளை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு என் மீது நம்பிக்கையுடன் தூங்கு. நீ உறங்கும்போது என் கைகள் உன் மீது இருப்பதை உணர்வாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகின்றது. நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்று தருவேன். நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை. என்றும் நீ என்னுடன் இருப்பாய். நான் உனக்காக என்றும் வேலையை செய்வேன். என் தங்கமே, உன் முருகன் வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல். என் தங்கமான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்கவிட மாட்டேன். உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு. கேள், நான் தருகின்றேன். காலமே தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன். நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும். இது உன் முருகன் வாக்கு. என் தங்கமே, உனக்கு வழி வரும் பொழுது மட்டும் என்னை தேடாதே. நீ வாழும் காலம் வரை என்னை மட்டும் நம்பு. நிச்சயமாக உன் வலிக்கு அருமருந்தாகவும் உன் வாழ்வுக்கு சிறப்பான காவலனாகவும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தாயாகவும் நான் இருப்பேன். வாழ்க்கையில் எதுவும் கேட்டவுடனே கிடைத்து விடாது. காலமும் நேரமும் அதற்கு வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் பொறுமை காத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, காத்திருந்தாய். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் சேர வேண்டியவை வந்து சேரும். தடைகள் விளங்குகின்ற மற்றவர்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு உனக்கு முக்கியத்துவம் தந்து அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இங்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல மாற்றங்கள் காணப்போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. இனி உன் மனக்கவலை அனைத்தும் தீர்ந்துவிடும். என் தங்கமே, உனக்கு நேர்ந்த அவமானமும் உனக்கு அனுபவம்தான். உனது வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசிரியர் உனக்கு வந்த அவமானம்தான். அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ எங்கு சென்றாலும் படித்திருக்க முடியாது. அதை வாழ்க்கை பாடமாக எடுத்து உன் வாழ்க்கையை கரை தேற்று. இரவு நேரத்தில் தெரியும் நட்சத்திரத்தைப் போல் சிலருக்கு உன் தேவை இருக்கும்போதுதான் அவர்கள் கண்ணில் நீ தெரிவாய். என் தங்கமே, சில உறவுகளிடம் போக வைப்பதும் பணம்தான். அதே உறவுகளிடம் இருந்து பேச விடாமல் விலகி இருப்பதும் பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான். உன் வாழ்க்கையில் எதை நீ இப்பொழுது அடைய வேண்டும் என்ற இலக்கை மனதில் வைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன்னுடன் எப்பொழுதும் உனக்கு துணை இருந்து நான் உனக்கு வேண்டியது செய்வேன். என் தங்கமே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது. உன் மன உளைச்சல் நான் அறிவேன். அவை அனைத்திற்கும் வரும் நாட்களில் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும். கவலையை விட்டுவிட்டு இப்போது சற்று மகிழ்ச்சி கொள். என்னை வழிபடும் பக்தர்களை தீவிரமாக நான் ஆட்கொண்டு நேர்வழியில் நடக்க வைத்து அவர்கள் வாழ்வை சிறப்பாக்கி தருவேன். இது சத்திய வார்த்தை. என் தங்கமே, வாழ்க்கை எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. முருகன் நான் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.